ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னிதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். பாவையின் ராமாயணத்தில் இன்றைய பாசுரம் மங்களாசாசன பாசுரம் அப்படின்னு சொல்லுவாள். பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறா ஆண்டாள் நாச்சியார். ஏன்னா நேற்றுக்கு அழகாக வந்து சிங்காசனத்தில் வந்து உட்காந்துட்டார் இல்லையா, அந்த அழகை பார்த்தா அதனால் அந்த நடை அழகையும் அவர் அமர்ந்த அழகையும் பார்த்துட்டு அவரை நீ நன்னா இருக்கணும் ரொம்ப நாளைக்குன்னு மங்களாசாசனம் பண்ணுறாள். சுமந்திரன் ராமரை அழைக்கிறதுக்காக என்னைக்கு சுமந்திர ராமரை அழைக்க போனாலும் சீதா பிராட்டி என்ன பண்ணுவாளாம், வாசல் வரையிலும் வந்து ராமபிரானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவாளாம். அதை பார்த்துட்டு இருந்தாளாம் நம்ம ஆண்டாள் நாச்சியார். அதனால அதையே அவளும் இந்த பாசுரத்தில் பின்பற்றா. எது பக்தியினுடைய உச்சநிலை அப்படின்னு கேட்டால், பகவானை சேவிக்கிற போது அவருடைய பெருமை, அவருடைய சக்தி, ஆற்றல் இவைகளை பார்த்துட்டு ஆஹா பெருமாள் எவ்வளவு பெரியவர், அவருக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணும், நிறைய நாள் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது பக்தியோட உச்சநிலை இல்லையா. பின்ன எது பக்தியோட உச்சநிலை? பகவானை அனுபவிக்க 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 அவருடைய பெருமை, சக்தி, ஞானம், ஆற்றல், அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளையும் தாண்டி அவர் எளிமையானவர், அழகானவர், மென்மையானவர், அவர் குணவான், இப்படி இத்தனையும் பார்த்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு குறையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு, அவர் 100 ஆயுசு ரொம்ப நன்னா இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு அவர் வாழணும் அப்படின்னு ஒரு பக்தன் பெருமாளை வாழ்த்துறானே, அதுதான் பக்தியினுடைய உச்சநிலை அப்படின்னு சொல்லப்படுறது. அயோத்தியில் வாழ்ந்த பிரஜைகள்லாம் என்ன பண்ணுவாளாம், தினமும் அங்கே உள்ள ஒரு கோவில், மூளைக்கு மூளை கோவில் இருக்குமா, அங்கே சீதாராமர்கள் பேரில் போய் அவள்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாளாம். எங்கள் சீதா ராமரும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாளாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒன்றும் பண்ணிக்க மாட்டாளாம், ஆனால் சீதாராமர்கள் நன்னா இருக்கணும்னு பண்ணிட்டு வருவாளாம். சந்தோஷமாக இருக்கணும், அவள் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு தெருக்கு தெரு உள்ள கோவிலில் போய் இவ அந்த தேவதைகளுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாள். அந்த தேவதைகளை படைச்சதே யார்? சீதாராமர் தான் படைச்சிருக்கார். ஆனாலும் இவ போய் பிரார்த்தனை பண்ணா அப்படின்னு நான் மட்டும் இங்கே கதை விடலை, வால்மீகி சொல்லியிருக்க. சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமாஸ்யார்த்தே யசஸ்வினக. எங்கள் ராமனும் சீத்தையும் யசஸ்வின நல்ல கீர்த்தியோட புகழோட பல்லாண்டு இருக்கணும்னு அவள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணான்னு வால்மீகி சொல்கிறேன். சீதாராமர்கள் பேரில் உள்ள பொங்கும் பரிவுனால எல்லா தேவதைகளுக்கும் அவள் போய் அர்ச்சனை பண்ணா அப்படிங்கிற. ஆண்டாளுடைய இவாளெல்லாம் விட்டுருங்கோ, ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் பகவானுடைய அழகில் மயங்கி போய், பெருமாளே நீ ரொம்ப நாள் நன்னா இருக்கணும்ப்பா, ஏன்னா கருட சேவையில் வந்து மதுரை அம்பதியில் காட்சி கொடுத்தார் பெருமாளும் தாயாரும் பெரியாழ்வாருக்கு. அப்போது அவர் நீ ரொம்ப நாள் நன்னா இருக்கணும்ப்பா அப்படின்னு திருஷ்டி பற்ற போகிறதே அப்படின்னு சொல்லி அவர் பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. எம்பெருமான் பேரில் உள்ள பொங்கும் பரிவால் அவர் பல்லாண்டு பாடினார். இவர் பெரியவர், அதனால் பல்லாண்டி நீ நிறையா நாள் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினார். ஆண்டாளோ ரொம்ப சின்னவளாச்சே, இப்படி வாழ்த்தி பாடலாமா? இவ சின்னவ, நம்மளாம் போய் பெருமாளை நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தி பாடலாமா அப்படின்னா பாடலாமா? ஏன்னா ஒரு தொழிலாளி எஜமானனை பார்த்து சாமி நீங்கள் 100 ஆயுசு நன்னா இருக்கணும்னு வாழ்த்துறானே, அந்த மாதிரி தான் நம்மளும் பாடலாம் அப்படின்னு. அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு
திருஷ்டி சுற்றி போடுறமே, நன்னா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும், எந்த கண்ணெச்சிலும் பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் இவர் பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். அது மாதிரி நம்ம கூட குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுற போது உங்கள் இஷ்டத்துக்கு அவா கண்ணு இவா கண்ணு எல்லா கண்ணும் போகணும் அப்படின்லாம் யாரையுமே குறை சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், பல்லாண்டு பல்லாண்டு இதை பாடி திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட உயர்ந்த இந்த வாழ்த்தி பாடுற பாசுரம், பகவான் நன்னா இருக்கணும்னு வாழ்த்தி, பகவானே நன்னா இருக்கணும்னு வாழ்த்தி பாடுற போது நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு இதை வாழ்த்தி சொல்லிடலாமே. அதனால் பல்லாண்டு பாடுறாளாம் நம்ம ஆண்டாள் நாச்சியார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்வா இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டாளோ 800 அடி பாஞ்சுட்டான். அதனால் இந்த பாசுரத்தில் அடிக்கடி ஒவ்வொரு அடிக்கும் அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றின்னு 6 போற்றிகளை பாடிட்டா. இந்த 6 போற்றிகள் தான் நம்ம எல்லாருக்கும் அறுசுவை, அருமையான சுவை. 6 விதமான சுவைகளை இந்த பாசுரத்தில் வச்சுவிட்டா. இப்படி போற்றி பாடி தந்தையே விஞ்சி விட்டாள் இவள். அதனால் மணவாள மாமுனிகள் என்ன சொல்கிறார், இவளை 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் அப்படின்னு மணவாள மாமுனிகள் புகழறார் இவளை. பகவத் ராமானுஜரும் சொல்கிறார், திருப்பல்லாண்டு சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருப்பா. ஆனால் திருப்பாவை சொல்கிறதுக்கு அதிகாரிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதிகாரிகளே கிடைக்க மாட்டா, அதை கேட்குறவாளும் நிறைய பேர் இருக்க மாட்டா. இந்த பாருங்க, ஒரு ராமாயணத்தோடு சேர்த்து சொல்கிறேன், ஆனாலும் நிறைய பேர் கேட்க மாட்டான். அதனால திருப்பாவை சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகாரிகளும் கிடைக்க மாட்டா, கேட்குறவாளும் ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லலை, பகவத் ராமானுஜர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா இது பெண்ணுக்கே உரித்தான பொங்கும் பரிவு, அதனால் இது ஆண்களுக்கு வராது அப்படின்னு அவர் சொன்னார். அந்த கோணத்தில் தான் அவர் சொன்னார். போற்றி பாடிய பாசுரத்தை நாமும் இன்றைக்கு போற்றி பாடுவோம். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, ஒன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேல் ஒரெம்பாவாய். சிங்கநடை போட்டு சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு நேத்திக்கு ஆண்டாள் சொல்லிட்டா. சரின்னு பெருமாள் வந்து உட்காந்துட்டார். எம்பெருமான் திருவடியை பூமியில் வைக்க போகிறார். ஐயோ அப்படின்னா, ஏன் அப்படின்னா எப்பேற்பட்ட மென்மையான திருவடி, மலர்மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன. மலர்மகள் நம்ம பிராட்டி கால் அப்படி வருடினாலே சிவந்து போயிடுமா பெருமாளுக்கு. அதை விட தாயார் எப்பேற்பட்டவோ, செம்பஞ்சு குழம்ப பூசணும்னு பஞ்சை எடுத்தாலே அது அவளுக்கு சிவந்து போயிடுமா, அவ்வளவு மென்மையானவள் அவள். இப்படி இருக்கக்கூடிய இந்த திருவடி கரடு முரடான தரையில் வச்சா அது கன்னி போயிடுமே அப்படின்னு அஞ்சி தான் ஐயோன்னு சொன்னாலாம் ஆண்டாள். இதுதான் என்ன பரிவுன்னா பொங்கும் பரிவு. யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருளணும் அப்படின்னு சொன்னவோ எதை வேண்டி வந்தாளோ அதையே மறந்து போயிட்டான். எதை வேணும்னு கேட்கறதுக்காக இந்த பாசுரத்தில் சொன்னாலோ அதையே மறந்து போய் ஏன் அவனுடைய அழகை பார்த்து அதனால பல்லாண்டு பாட ஆரம்பிச்சிட்டாள். இவளை மாதிரியே தான் தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறது ராமாயணம். வனவாசத்தில் ராமர் எழுந்துருளி இருக்கார். அவரை சேவிக்கிறதுக்காக தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் வரப்போது கையில் ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு வந்தாளாம். என்ன அப்படின்னா அந்த பெட்டிஷனில் என்ன எழுதியிருந்தா அப்படின்னா, பிரபு அரக்கர்களுடைய தொல்லை தாங்க முடியல, யாக யஜ்ஞங்கள்லாம் எங்களை பண்ண விடாமல் அவள் தடுக்கிறா, ரத்தம் மாமிசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறா, அவளை அழிக்கணும், எங்களுக்கு நீங்கள் அபயம் அளிக்கணும் அப்படின்னு அந்த பெட்டிஷனில் எழுதியிருந்தாளாம். எல்லாரும் எடுத்துட்டு வந்தா, ராமரை சேவிச்சா, என்ன விஷயமாக வந்திருக்கோங்கிறதே அவளுக்கு கேட்கணும். ஆனால் வந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ராமருடைய அழக திருமேனியை சேவிச்சா, ராஜ்யத்தில் இருந்த அழகை காட்டிலும் பன்மடங்கு இப்போ இன்னும் இங்கே அழகாக இருக்கான். அங்கங்கள் அழகு மாறி அப்படிங்கிறார் ஆழ்வார்.
அழகு மாறி போயிடுத்தான்னா மாறலை, அழகு இன்னும் கூடி போயிடுத்தான். ஏன்? அயோத்தியில் இருந்தபோது நிறைய ஆபரணங்கள் அதெல்லாம் போட்டுட்டு உண்மையான அந்த திருமேனியை மறைச்சுடுவாளாம். ஆனால் இங்கே வனவாசத்தில் ஆபரணங்கள்லாம் இல்லாமல் ஜடாமுடி மரவுரி தரிச்சுண்டு வந்திருக்கார் இல்லையா, இதில் தான் முழு திருமேனியும் அழகாக நன்னா தெரியறதான். அதனால தான் ஹனுமன் கூட என்ன சொன்னார், ஏதாவது ஆபரணம் பூட்டிட்டு வரக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டார். இப்பேற்பட்ட அழகை பார்த்த ரிஷிகள்லாம் உருகியே போயிட்டார். வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது மறந்தே பெட்டிஷனை பற்றியே ஞாபகமே இல்லை அவளுக்கு. ராமா, நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கடா, உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாதே, அதனால ஒன்று ஆலிங்கனம் பண்ணிண்டா போகிறோம்னு எல்லாரும் கேட்டாலாம். அதுக்கு ராமர் சொன்னாராம், இந்த அவதாரத்தில் கிடையாது. ஏன்னா நான் சீத்தை ஒருத்தி தான், எனக்கு ஏக்க பத்தினி அவள் ஒருத்தி தான். அதனால நான் ஏன் நீங்கள் கண்டேன் சீதையேன்னு ஹனுமன் சொன்ன போது மட்டும் ஆலிங்கனம் பண்ணிட்டேளே அப்படின்னா அது வேற விஷயத்துக்காக ஆலிங்கனம் பண்ணிட்டது. இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற போது இப்போ முடியாது. ஆனால் நாங்கள்லாம் ஆசையோடு வந்தோமே ராமா, எங்களை முடியாதுன்னு சொல்லிட்டியே அப்படின்ன உடனே கவலை வேண்டாம், அடுத்த அவதாரம் நான் எடுக்க போகிறேன், கிருஷ்ணாவதாரம். நீங்கள்லாம் கோபிகைகளாக வாங்கோ, அப்போது நான் ஆலிங்கன பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு விட்டாரா ராமச்சந்திரமூர்த்தி. உடனே பெருமாள் கேட்டாராம், பெருமாளுக்கு நன்னா உள்ளே தெரியும் எதுக்காக வந்திருக்கான்னு, வேறு ஏதாவது விஷயம்னா சொல்லுங்கோ, இப்போவே நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னாராம். வேறு ஒன்றுமே இல்லை ராமா, இந்த ஆலிங்கன பாக்கியத்தை நீ தரேன்னு சொல்லிட்டியே அதுவே போரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு திரும்பி போயிட்டா. சொல்லவே இல்லை கொடுத்த பெட்டிஷனையே. வழியில் போகிறபோது அவளுக்குள்ளேயே குரூப்பில் ஒரு ரிஷி கேட்டாராம், ஆமாம் நம்ம பெட்டிஷனை கொண்டு வந்தோமே, அதுக்கு நம்ம அவர்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு ஒன்று. அதுக்கு மற்ற ரிஷிகள்லாம் சொல்கிறாளாம், அதுக்கு தான் போனோம், கரெக்டு தான், ராமருடைய வீரதீர பராக்கிரமம், அவருடைய தோள் வலிமை இத்தனையும் நினச்சி அவரை அரக்கர்களோட சண்டை போட வைக்கலாம்னு நினச்சிட்டு தான் பெட்டிஷனை கொண்டுட்டு வந்தோம். ஆனால் போன இடத்துல அவருடைய திருமேனி அழகு, அவருடைய சௌகுமாரியம், அவருடைய மேன்மை, அவருடைய குணங்கள், அவருடைய எளிமை இத்தனையும் பார்த்தோம் இல்லையா. இவ்வளவு அழகாக இருக்கிறவரை போய் இந்த அரக்கர்களோட சண்டை போட சொல்லலாமா? அது ரொம்ப தப்புன்னு தோணித்து. அதனால பெட்டிஷனையே நாங்கள்லாம் மறந்து போயிட்டோம் அப்படின்னாலாம் அவள்லாம். உடனே இவர் கேட்டால், அப்போ இந்த பெட்டிஷனை நான் கையில் எடுத்துகிட்டு வரேனே என்ன பண்ணுறதுன்னு, கிழிச்சு போட்டுருங்கோ அப்படின்னு விட்டாளாம். அவரும் கிழிச்சு போட்டுட்டான். இப்படி வந்த காரியத்தையே மறந்து இவாள்லாம் ரிஷிகள்லாம் இருந்த மாதிரி நம்ம ஆலிங்கனம் பண்ணிக்கிற பாக்கியம் கிடச்சிருத்துன்னு கேட்ட மாதிரி நம்ம ஆண்டாளும் என்ன பண்ணா, வந்த விஷயத்தையே ஆராய்ந்து அருள்னு சொன்ன அந்த வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டு என்ன பண்ணினா, உன்னோட திருவடி கன்னி போயிடுமே அப்படின்னு அஞ்சி அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுறா. இந்த பாசுரத்தில் முதல்ல எம்பெருமான் இந்த உலகத்தையே அளந்ததை அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு பாடுறா. அந்த திருவடிக்கு உலகத்தையே அளப்பது அன்றைக்கே சொன்னோம், எம்பெருமானின் சுவாமித்துவத்தை காண்பிக்கிறது அப்படின்னு. உலகத்தை அளக்கிறது அப்படின்னா தன்னோட சொத்தான இந்த பூமியை நடந்து பார்த்து அளந்து சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ராமர் பாரத தேசம் முழுக்க நடந்து பூமியை அளந்து சௌக்கியமாக இருக்குன்னு உறுதிப்படுத்தின்றதை 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு அவனுடைய பேரை பாடினா அந்த பாசுரத்தில். மறுபடியும் 17வது பாசுரத்தில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற பதத்தில் அமரர்களுக்காக இருக்கக்கூடிய தேவர்களின் நடுக்கத்தை, அவர்களுடைய பயத்தை அறுத்து எரிய பெருமாள் பூமியில் நடந்து அளந்தார் அப்படின்னு 17வது பாசுரத்தில் சொன்னார். இன்றைய பாசுரத்தில் உலகத்தை நடந்து அளந்த அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுறான். அடி போற்றின்னு போற்றி பாடுறான். ஆழ்வாரும் அதையே போற்றி சொல்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார். கால்லாம் நொந்து போயிடுத்தாப்பா, அதனால தான் நீ சயன திருக்கோலத்தில் எனக்கு காட்சி கொடுக்குறியான்னு கேட்குறார் ஆழ்வார், திருமிழிசை ஆழ்வார். திருவடியால் நடந்து அளந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரகசியமான அர்த்தத்தை சாதிச்சிருக்கார்கள் நம் பூர்வர்கள். இந்த இடத்துல யாருக்கு பல்லாண்டு பாடுறா, எந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுறாங்கிறத இங்கே சொல்லியிருக்கார்கள் அவர்கள். அது என்ன அப்படின்னாக்க 2 பேருக்கு திருவடி, 2 திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினாலும். 2 திருவடி யார் அப்படின்னா, பகவானுக்கு 2 திருவடிகள் இருந்தாலும். பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய யார், இந்த நீங்கள் கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்ல மாட்டோம், கருட ஆழ்வான்.
சிறிய திருவடி அப்படிங்கிறவர் ஆஞ்சநேயர். இந்த 2 பேருக்கும் தான் திருவடி போற்றின்னு பாடியிருக்கா அப்படின்னு ஒரு சூஷ்மமான அர்த்தத்தை சொல்கிறார்கள். கிஷ்கிந்திலேருந்து லங்கை வரை போய் சீதா பிராட்டி எங்கே இருக்கான்னு முதல்ல அளந்து பார்த்தாரு சிறிய திருவடியான ஹனுமான். அப்புறம் திருஷ்டா சீதான்னு இவர் வந்து செய்தியை சொன்னப்புறம்தான் ராமர் வானர சைன்யங்களோடு போய் பகைவர்களை வென்று வந்தார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஹனுமனுடைய திரளுக்கு போற்றி அப்படின்னு பாடினாலாம் ஆண்டாள் இந்த இடத்துல. சரி, ஹனுமனுக்கு பாடிட்டா, பெரிய திருவடியான யார் கருடாழ்வானுக்கு எப்போ பாடினா அப்படின்னா, அதை ராமருக்கு சகாயம் பண்ணார் அவரும். எப்போ அப்படின்னா ஹம்ச பறவை அவர். ஏன்னா கருடாழ்வான்னா ஹம்ச பறவை. அவர் எப்படி சகாயம் பண்ணார் அப்படிங்கிறத ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிற காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் பார்க்குறார். உடனே கண்டேன் சீதைன்னு இவர் சொல்லிட்டு வந்த உடனே ஹனுமன் வந்து சொன்னதுக்கப்புறம் ராமர் இந்த ஹம்ச பறவையை தாசனா தூது அனுப்பிட்டார். நீ போய் சீதா பிராட்டிக்கிட்ட சொல்லிட்டு வான்னு. ஹம்ச பறவை என்ன பண்ணிட்டு போய் சீத்தம்மா கிட்ட, சீத்தம்மா கவலைப்படாதீங்கோ, ராமபிரான் யமனை போல வந்து ராவணனை அழிப்பான் அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு திரும்பி வந்ததுன்னு ஹம்ச சந்தேசத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் எடுக்கிறார். அப்போது ராமருடைய தாசர்களான 2 பேருக்கும் ஆண்டாள் போற்றி பாடினாங்கிற ரகசியத்தை இந்த அடிப்போற்றிங்கிற பதத்தில் வச்சிருக்கான்னு சொல்வார்கள் நம் பூர்வர்கள். அன்று நீ அளந்த திருவடிக்கு எந்தவித தீங்கும் வராமல் இருக்கணும்னு இன்று நாங்கள் அதை போற்றி பாட வந்தோம். ஏன்னா அன்னைக்கு நாங்கள்லாம் பிறக்கலை, நாங்கள்லாம் இல்லை. இதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம், அதற்கு போற்றி பாட வந்திருக்கோம் அப்படின்னு இவருடைய அப்பாவும் இதே மாதிரி திருவடிக்கு போற்றி பாடியிருக்கார். சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பாடியிருக்கார். அடுத்ததாக 2வதாக போற்றி என்ன அப்படின்னாக்க ராமபிரான மங்களாசாசனம் பண்ணுறார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு ராமபிரானுக்கு மங்களாசாசனம். ஸ்ரீ வால்மீகி பகவான் ராமாயணம்னு பேர் கொடுக்கல, சீதாயா சரித்தம் மகத் அப்படின்னு தான் பேர் கொடுத்தார். சீதாயா சரித்தம் மகத்து அப்படின்னு தான் சீதையுடைய சரித்திரம் இது அப்படின்னு பெயர் கொடுத்தார். பேருக்கு தான் ராமருடைய பேர் ராமாயணம் அப்படின்னு சொல்வார்கள். ராவண வதத்தோட ராமாயணம் என்ன ஆயிடுத்துனாக்க பூர்த்தி ஆயிடுறது. இதுவே முக்கியமான விஷயங்கிறதுனால தான் நம்ம ஆண்டாள் சென்று அங்கு அப்படின்னு சின்ன சின்ன வார்த்தையில் பெரிய பெரிய விஷயங்களை உள்ள வச்சு பாடிட்டாள். ஏன்னா அதோட பூர்த்தி ஆயிடுது. சென்று அங்கு அப்படின்னு அந்த 2 பதத்தில் பெரிய விஷயங்களை பூர்த்தி பண்ணிட்டாளாம், பாடிட்டா அப்படின்னு சொல்லுவாள். இதை சீதையோட கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். எப்படி பூர்த்தி பண்ணினான், தன்னை மீட்க அவன் தானே தென்னிலங்கை வரை வந்திருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதனால தான் ராமனை நம்ம ஆண்டாளும் மனத்துக்கினியான் அப்படின்னு பாடுறான். ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் அந்த ராவணனை பொசுக்க முடியாதா என்ன முடியும்? எனக்காக என்னுடைய ராமபிரான் பரிசிரமப்பட்டு வந்தான் அப்படின்னு சீதைக்கு ரொம்ப திருப்தியாம். ஹனுமன் பிராட்டியை தான் முதுகில் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன போது கூட இவள் என்ன சொல்லிட்டா, நான் வரமாட்டேன், ஒரு அரக்கன் கொண்டு வந்து இங்கே வச்சான், ஒரு குரங்கு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுதுன்னு நாளைக்கு பேர் வரக்கூடாது. ஏன்னா மகாவீரனான ராமபிரானுக்கு அது அழகு ஆகாது. தத்த சதுர்சம் பவேத்துங்கிறபடி அவனே வந்து என்னை மீட்டு அழைச்சிண்டு போகணும் அப்படின்னு சொன்னான். ஸ்ரீமத் ராமாயணத்தோட முக்கியமான இந்த சம்பவத்தை காட்டும் வகையில் தான் தென்னிலங்கை வரை நடந்த கால்கள் நொந்தவோன்னு அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடும் அழகு ரொம்ப அழகாக பாடியிருக்கா. இங்கே ஒரு விஷயம், மந்தரை ரொம்ப மகா கெட்டிக்காரி. மந்தரை எல்லாரும் திட்டினோம் இல்லையா அன்னைக்கு, ஆனால் ரொம்ப மகா கெட்டிக்காரி. ராவண வதம் எப்போ ஆகும்னு தெரிஞ்சுட்டு தான் 14 வருஷம் வனவாசம்னு காலத்தை கணக்கிட்டு சொன்னாளாம் அவள். அதர்மத்தை தேடி போய் அழிக்கிறது தானே ஒரு மாவீரனுக்கு அழகு. அதனால அவள் 14 வருஷம்னு கணக்கிட்டு சொன்னாள். இலங்கை மன்னன் 5 பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே அப்படின்னு சொன்னார் கம்பர். கலங்க அன்று சென்று கொன்று, இதே பதத்தை தான் நம்ம ஆண்டாளும் சென்று அங்கு தென்னிலங்கை செற்ற அப்படின்னு கொண்டு வந்து வச்சுட்டாள். சீத்தை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாங்கடிகாவில் சிறையாய் வைத்ததே குற்றமாயிற்று காணீர் அப்படின்னு
நம்ம கலியன்னா திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் இந்த இடத்துல. ராவணன் ரொம்ப நல்லவன் தான் அவர் சொல்கிறார். அவன் நல்லவன் தான். அவன் செஞ்ச ஒரே குற்றம் என்ன தெரியுமா? சீத்தையை கொண்டு வந்து பம்புலாங்கடிகாவில், அதாவது இங்கே கொண்டு வந்து சிறை வச்சுட்டானே, அதுதான் அவன் பண்ணின தப்பு. அவன் 2 பேரையும் பிரிச்சுட்டானே, அதுதான் அவன் பண்ண தப்பு. 9 மாத காலமும் இவன் என்ன பண்ணுவானா, தினமும் வந்து பார்ப்பானா சீதா பிராட்டியை. தினமும் காலம்புற வேளையில் வந்து தாயார் சன்னதி, ஏன்னா சீத்தை அங்கே இருக்காளே, தாயார் சன்னதிக்கு வருவான். தினமும் வந்து சேவிப்பான். கண்களால் பார்க்குறான் இல்லையா? தாயாருக்கு மட்டும் அவன் தோட்ட உற்சவம் பண்ணினான் அப்படின்னு பெருமாளை விட்டுட்டான் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். தோட்ட உற்சவம் பண்ணிட்டு அவர் பெருமாளை விட்டுட்டான். அதுதான் அவன் பண்ணின அபச்சாரம். பெருமாள் வராததால் யார் வந்துட்டா அப்படின்னாக்க கூற்றத்தின் வாழ்விழ்ந்த, அதாவது கூற்றம் அப்படின்னா யமன் அங்கே வந்துட்டான். கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அப்படின்னு அந்த பாசுரத்தை முடிக்கிறார் கலியன். இவளோ தாயார் அவனுக்கு நல்ல உபதேசம் பண்ணுறார். என்ன பண்ணுறா? அவன் தினமும் தன்னை வந்து பார்த்ததை மட்டும்தான் இவன் என்ன பண்ணினா மனசில் வச்சுட்டு இருந்தான். எப்போதுமே தாயார் குற்றம் குறைகளை பார்க்க மாட்டான்னு சொன்னோம் இல்லையா? அவன் வந்து என்ன பேச்சு பேசினாலும் அதை எடுத்துக்கலையாம். அவன் தினமும் என்னை வந்து பார்த்துருக்கான் அந்த குழந்தை அப்படின்னு அதை மட்டும் எடுத்துட்டு அட்வைஸ் பண்ணுறான். ஒன்னால் இலங்கையே அழிஞ்சு போயிடும்பா, எனக்கு மனசாகலை, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு. ராமர்கிட்ட போய் நீ மித்திரபாவேன நான் ஒரு மித்திரன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பாவத்தோட, நான் உனக்கு மித்திரன் சொல்லி, சில பேர் ரொம்ப பாவத்தோட நான் அப்படி இருந்தேன், அப்படி உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி மித்திரபாவேன நீ போய் அவங்ககிட்ட போய் அவனை போய் சேர்ந்துக்கோ, பகைமையை பாராட்டாத அப்படின்னு புத்திமதி சொன்னாலாம். சிருஷ்டி சம்ஹாரம் 2ஐயும் பிறர்கிட்ட அவர் கொடுத்துட்டு ரட்சணத்தை மட்டுமே தன் காரியமாக வச்சுட்டுருக்கார் ராமபிரான். அவருக்கு இலங்கையை அழிக்கிறது நோக்கம் இல்லை இப்படின்னு இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணி எடுத்து சொன்னால் அவன் கேட்கல. அதனால ஆண்டாள் சொல்கிறா, தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னா. இவளுடைய அப்பாவும் என்ன பாடியிருக்கார்? இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு அப்படின்னு பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வார் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டார். வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற மெல் அடிகள் குருதி சோர எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ அப்படின்னு தன்னை தசரதரா, குலசேகர ஆழ்வாரே தன்னை தசரதரா நினச்சிட்டு தான் பாடினாராம். நினச்சிட்டு அழறாராம். பரதன் பாதி தூரத்தில் வந்து பாதுகைகளையும் வாங்கிட்டு போயிட்டானே, பாதுகை கூட இல்லாமல் வெறும் காலோட வெயில்ல பாதத்தில் ரத்தம் வர மாதிரி காடு மேடு கல் முள்ளுன்னு எப்படி நடந்தராமா அப்படின்னு அவர் அழறார் இந்த பாசுரம் பாடி. திரள் அப்படின்னா தேஜஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ராமரோட தேஜஸை பார்த்துட்டு ராவணன் பயப்படுறான். என்ன தேஜஸ் அப்படின்னா, பெரிய ஒரு ஆயுதம் உன் கையில் இருக்குப்பா அப்படின்னு. என்ன ஆயுதம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, பிரம்மாஸ்திரமோ வாயுவாஸ்திரமோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மன்னிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆயுதம், க்ஷமை அப்படிங்கிற ஒரு ஆயுதம். லங்காதிபதி ராவணன் பெரிய வீரன், பார்த்துருக்கோம் நம்ம. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும்னு கம்பனே சொல்கிறார். அப்பேற்பட்ட வீரனை க்ஷமைங்கிற ஆயுதத்தினால மன்னிச்சு இன்று போய் நாளை வா அப்படின்னா. இப்பவும் இவன் சரண்டர் ஆகாமல் இருந்தான்னா இவனோட தலையெழுத்து நம்ம என்னன்னு சொல்கிறது? திரள் அப்படின்னா தேஜஸ், அவனோட தேஜஸை பார்த்துட்டு. திரள்னா இன்னொரு அர்த்தமும் உண்டு. மிடுக்கு, ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மிடுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். ராமபிரான் சண்டை போடுற மிடுக்க பார்த்து ரசிச்சானா ராவணன் அப்படிங்கிறார் வால்மீகி ஒரு ஸ்லோகத்தில். சத்ரோ பிராக்யாத வீரியஸ்ய ரஜனீயஸ்ய விக்ரமைஹி. இவனோட மிடுக்க பார்த்து ரசிச்சு இவனுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டானாம். என்ன பேர் கொடுத்துட்டான்? வீரராகவன். வீரராகவன்கிற பேரே யார் கொடுத்தானா? ராவணன் தான் கொடுத்தானா ராமவீரானுக்கு. அப்பேற்பட்ட மிடுக்குடையவன். அப்படி பேரை கொடுத்துட்டு அந்த ராவணன் ராமருடைய மிடுக்க பார்த்து திருவடிக்கு போற்றி பாடிப்பானோ என்னமோ தெரியலப்பா. கௌசல்யா தேவி திருஷ்டி சுற்றி போட்டாலோ இல்லையோ தெரியலப்பா. அதனால நாங்கள் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு நாங்கள் பல்லாண்டு பாடுறோம் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் இந்த 2வது போற்றி. 3வது போற்றி ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு சொல்கிறான். சகடம் போல வந்துட்டானா யார்?
சகடம் போல இருக்கக்கூடிய துந்துபியோட எலும்பு கூட்ட ஒரு பந்து போல விளையாட்டா பாதத்தோட கட்ட விரலால் உதைச்சு அந்த பந்து 10 யோஜனை தூரம் போய் விழுந்துடுத்து. அதுதான் இந்த இடத்துல பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அதை வால்மீகியும் சொல்கிறார். ராகவோ துந்துபே காயம் பாதாங்குஷ்டேன லீலையா அப்படிங்கிறது. பாதத்தினால தூக்கி பந்து போல விட்டறிஞ்சுட்டான் அவனை துந்துபிய அப்படின்னு. இந்த பரீட்சை வச்ச சுக்ரீவன் உம்மை புகழ்ந்து பாடலை, அவன் பாடாத குறை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சான் இல்லையோ, ஆஹா நீ ஜெயிச்சுட்டேன்னு சொல்லவே இல்லை, திரளை பாடவே இல்லை. அவன் பாடினானோ இல்லையோ எங்களுக்கு தெரியலப்பா, அதனால அவன் பாடாத குறைய இன்றைக்கு நாங்கள் பாடுறோம் அப்படின்னு சொல்லி புகழ் போற்றி அப்படின்னு பாடினானா இந்த 3வது போற்றியில். 4வது போற்றி கன்று புனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு 4வது போற்றி பாடுறான், மங்களாசாசனம் பண்ணுறான். விஸ்வாமித்திரோட போறார்கள் ராம லக்ஷ்மணர்கள். அவரோட யாகத்தை ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு. அந்த சமயம் யார் வந்தால் மாரீச்சன் அப்படிங்கிற அசுரனை தன்னுடைய அம்பால் 100 யோஜனை தூரம் அடித்து எரிஞ்சுட்டார். சம்பா பயாமாச சமுத்திர மத்தியே அப்படின்னு தூக்கி எரிஞ்ச வேகத்தில் அவன் சமுத்திரத்தில் போய் விழுந்துட்டான். வேகமாக ஒருத்தரை தூக்கி அடிக்கணும் அப்படின்னா அவர் காலை நன்னா ஊனிண்டு தானே அதை தூக்கி எறிய முடியும். எப்படி கிரிக்கெட்டில் பால் போடுறான்னா காலை நன்னா ஊனிண்டு தானே அவளால் அடிக்க முடியும், சிக்ஸர் அடிக்க முடியும். அந்த மாதிரி காலை நன்னா அழுத்திக்கணும். அவருடைய ஃபுட்வொர்க் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால அந்த கரம் போற்றின்னு கரத்துக்கு அவள் போற்றி பாடலை, கழலுக்கு போற்றி அப்படின்னு பாடினா. சீதையை அபகரிக்கிறதுக்கு ராவணன் வருவான். அவனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக மான்கன்றா இந்த மாரீச்சன் வருவான். அதனால அவனை முன்னாடியே தூக்கி சுழற்றி அடிச்சுட்டார் அப்படின்னு இங்கே ஆண்டாள் இதை சூச்சிப்பிக்கிறாள். அதனால அவருடைய கழலுக்கு போற்றி அப்படின்னு பாடினா இந்த இடத்துல மாரீச்சனை. 5வது போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படிங்கிறான். குணம் என்ன குணம் ராமருக்கு அப்படின்னா, சிவதனுசுங்கிற வில்லை எடுத்தார் ராமர். சிவனுக்கு எது தனுசு? மேரு மலை தான் குன்று போல இருக்கே, அதுதான் அவருக்கு தனுசம். அந்த தனுஷ் வச்சுட்டு இருந்தார் தசரத சக்கரவர்த்தி. அந்த மலை போன்ற வில்லை எடுத்து குடை மாதிரி வளைச்சுட்டார். வளைச்சு அது முறிஞ்சும் போயிடுத்து. சீதையை உடனே கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு ஜனக மகாராஜா வந்து சொன்னார். வில்ல முறின்னு என்னுடைய ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் சொன்னார். அதனால் நான் அதை பண்ணினேன். எங்கள் அப்பா பார்த்து சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரா ராமச்சந்திரமூர்த்தி. இந்த காலத்து பசங்க மாதிரி இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் அவசியமே இல்லை, தானே பண்ணின்றா இல்லையா, அந்த மாதிரி இல்லை. கல்யாணமும் ஆயிடுத்து. இவர் வந்தார் தசரதர், கல்யாணம்லாம் ஆயிடுத்து. கல்யாணத்துக்கு அப்புறமும் சீதையோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் வால்மீகி. பிரியா தூ சீதா ராமஸ்ய தாராகா பித்ரு கிருதா இதி அப்படிங்கிறார். சந்தோஷமாக சீத்தையோடு இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் என்ன காரணம், நான் சந்தோஷமாக இருந்தேன், சீத்தை ரொம்ப நல்லவள், அது இல்லை, எங்கள் அப்பா பார்த்து வச்ச பெண், அதனால நான் சீத்தையோட நன்னா இருந்தேங்கிறாராம். அப்பன் சொல் கேட்ட பிள்ளை, அப்பன் உகந்து இருந்த பிள்ளை, தசரதருடைய உகப்புக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த பிள்ளைங்கிற உயர்ந்த குணம் இவர்கிட்ட இருக்கு. அந்த குணத்தை பார்த்து தான் ஆண்டாள் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு பாடினான். கிருஷ்ணனை பற்றி சொல்லவே இல்லை, எல்லாமே ராமனை தான் சொல்லிகிட்டே வரேன். கடைசி போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா. சேது பாலம் கட்டுறதுக்காக சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணினார் ராமன். சர்வேஸ்வரன் போய் ஒருத்தரை சரணம் அடைஞ்சா அது பலிக்குமோ? அப்பா உங்ககிட்ட தான்ப்பா நான் சரணம்னு வந்திருக்கேன்னு ராமபிரான் நம்மக்கிட்ட வந்து கேட்டால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் யாருக்கு சக்தி இருக்குது? சர்வேஸ்வரனுக்கு தான் எல்லாத்துக்கும் அபயம் கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குது. அதனால சமுத்திரராஜன் நம்மக்கிட்ட வந்து கேட்டால் நம்மளால் திருப்பூர் முழிச்சுன்னு நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி சமுத்திரராஜன் வரவே இல்லை. சௌமித்ரே கொண்டா கோதண்டத்தன்னர் கோபமாக சொல்லி வேல் போன்ற அம்பை எடுத்து பூட்டினாராம் அந்த இடத்துல. அதான் வேல் போற்றி, வேல் மாதிரி இருக்கிற அம்பை எடுத்து பூட்டினர். உடனே ஓங்கு முன்னீராக ராமபிரான் கிட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டான் சமுத்திரராஜன். சரி, அவனை மன்னிச்சுட்டார்.
ஆனால் அந்த பூட்டின ராமபாணத்துக்கு ஒரு இறை வேணுமே, எதையாவது ஒன்று அடிக்கணுமே. ஏன்னா பானம் திரும்பி வராது, எதையாவது ஒன்று முடிச்சுட்டு தான் அது திரும்பி வரும். ராமரே நினச்சா கூட அந்த பானம் விடாது. அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு சமுத்திரராஜன் ரொம்ப அழகாக கெட்டிக்காரத்தனமாக பதில் சொல்கிறான். யாரை மாதிரி சொல்லலை அப்படின்னா பரசுராமர் மாதிரி சொல்லலையாம், காக்காசுரன் மாதிரி சொல்லலையாம். பரசுராமர் என்ன சொன்னார்? பூட்டின பானத்துக்கு இறை வேணும்னு சொன்ன உடனே பரசுராமர் என்னுடைய தபஸெல்லாம் இறையா நீ எடுத்துக்கோ ராமா அப்படின்ட்டார். எல்லாத்தையும் இழந்துட்டு, கர்ப்பத்தை இழந்துட்டார், கர்ப்பபங்கம் பண்ணிட்டான் ராமச்சந்திரமூர்த்தி அந்த வில்லுனால, அம்புனால. காக்காசுரன் என்ன பண்ணினா, நான் பூட்டியாச்சுப்பா, உன்னை அழிச்சு தான் ஆகணும், ஆனால் உன்னை அழிக்க முடியாது, ஏன்னா பக்கத்தில் பிராட்டி இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டவுடனே என்னோட ஒரு கண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் காக்காசுரன். அதனால அந்த மாதிரி அவாட மாதிரி இவர் கேட்கலையாம். இவர் என்ன சொல்லிட்டார் ரொம்ப அழகா, சமுத்திரராஜன் தன்னோட பகைவர் மேலே அம்பை போட்டுருங்கோ அப்படின்னு. சமுத்திரராஜனுக்கு மேலே, அங்கே மேலை நாட்டில் அந்த இடத்துல வந்து நிறைய பகைவர்கள்லாம் இருந்தாலும் இந்த இந்தியாவை அழிக்கணும்னு. அப்போவே இவர் வந்து அந்த இதை போட்டுட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பாகிஸ்தான்காரன் வந்து அழிச்சுட்டு தான் இருக்கான். அதனால அம்பை போடுங்கோ அப்படின்னு விட்டாராம். பகைவர் மேலே போட்டு தன்னுடைய குணத்தினால வென்றதை வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பாடினா நம்ம ஆண்டாள். இந்த பெண்களுடைய பகைவர்கள், இந்த பெண்களுக்கு என்ன பகை? சரி, எல்லா போற்றியும் பாடிட்டா இந்த பெண்களுக்கு என்ன பகை அப்படின்னாக்க, இவர்களுடைய பகைகள் என்னென்னா பாபங்கள், அகங்காரங்கள், மமகாரம். இந்த பகைவர்களை உன்னுடைய கிருப்பையினால் அம்பால ஒழிச்சுடுப்பா அப்படின்னு பாடுறாளாம் இந்த இடத்துல. இந்த 6 போற்றிகளும் பகவானின் 6 கல்யாண குணங்களான ஞானம் பலம், சக்தி வீரம், ஐஸ்வர்யம் தேஜஸ் அப்படின்னு 6 குணங்களை சொல்கிறா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாள். உலகை அளந்தது ஞான வியாப்தி, ஞானத்தினால் அளந்தாராம். திரள் அவனுடைய சக்தியினால், புகழ்தான் அவருடைய பலம். கழல் போற்றி அப்படின்னு சொன்னது ஐஸ்வர்யம், குன்றை வளைத்தது வீரியம், கையில் உள்ள வேல் தான் தேஜஸ். இந்த இப்படி ஷாட்குண்ய பரிபூர்ணனான பகவானை மங்களாசாசனம் பண்ணுறா ஆண்டாள் இங்கே ராமபிரானை. ஷாட்குண்ய பரிபூர்ணன் யார் அப்படின்னு கிருஷ்ணனை பற்றி இன்றைக்கி காலம்புரை கோதையின் கோபாலனில் சொல்லியிருக்கேன். என்று உன் சேவகமே ஏத்தி சிறுமிகளான நாங்கள் எங்கள் சொரூபத்துக்கு ஏற்றபடி போற்றி பாடினோம். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்கள் போற்றி பாடிட்டோம். பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம். பறையை பெற்று போகிறதுக்காக வந்திருக்கோம் ராமா. ஆனால் பறை என்ன அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. இறங்கு, பறையை எங்களுக்கு குடு அப்படின்னு கேட்குறா. பகவானுடைய தயையை சொல்லி இந்த பாசுரத்தை முடிச்சுட்டா. பகவானோட குணங்களுக்கு நாமும் பல்லாண்டு பாடி அமைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.